ஹலோங்க ஆசிட்டிக்கு நம்ம தேங்காய் ஃபிஷர் தான் பார்க்க போகிறோம் பார்ட் 21. போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேனா வாயை காணும்னு சொல்லி திருவா எல்லாரும் தேடிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா மியா தேங்க் கால் பண்ணி வான் கிடச்சிட்டா அப்படின்னு சொல்லி இருந்திருப்பா. அதோட இந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 21. கிடச்சிட்டாளா? எங்கே இருக்கா? எங்கடி இருக்கா? நம்ம ஆஃபீஸ் வாசலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. தேவங்க அப்படியே ஃபாஸ்ட்டாக வந்து நிற்கிறான். பார்த்தா வாயின் வாசலில் தான் அப்படியே கூலாக நின்றுட்டுருக்கா. அவ்வளோதான் தேங்கெல்லாம் அவனை பார்த்தது கோவம் அப்படியே பிச்சுட்டு வருது. போய் பேசவே இல்லை, கணத்துலேயே பலான்னு ஒரு அரைஞ்சிட்டு பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது. உன்னை காணோன்னு நேற்று நைட்டு ஃபுல்லாக பைத்தியக்கார மாதிரி தெரிஞ்சிட்டு அப்படி எனக்கு உயிரை போயிருச்சுடி. ஆனால் நீ அசால்ட்டாக நின்றுட்டுருக்க. அறிவு இருக்கடி உனக்கு, பைத்தியக்காரி அப்படின்ட்டு அவன் அந்த திட்டுறான். வயனா பதிலுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கொடுக்கல. அவனை ஒரு முறை தான் முறைச்சிட்டு மியாவை பார்த்து, என்னை கொண்டு போய் நீ வீட்டில் விடுவியா விட மாட்டியா, எல்லாம் நானும் நடந்து போகணுமா? வயன் என்ன வயன் நைட்டு ஃபுல்லாக இங்கே என்னடி பண்ணேன்? நான் என்னடி பண்ணேன்? ரொம்ப கஷ்டமாக இருக்கே, வீட்டுக்கு போய் அழுதான் நீ பின்னாடியே வந்து டார்ச்சல் பண்ணுவேன், இவனும் வந்து டார்ச்சல் பண்ணுவான். சரி ஆஃபீஸுக்கு போகலான்னு ஆஃபீஸுக்கு வந்தேன். நான் ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுட்டேன் போல். மணி 1 ஆயிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. யாருக்கும் கால் பண்ணி சொல்ல முடியல. என்ன பண்ண சொல்கிறா? வெளியில் கதவை தட்டினா யாருக்கா கேட்கவா போகுது? அதான் இங்கேயே படுத்து தூங்கிட்டு காலைல விடிஞ்சதோ எல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சா, நான் வந்துட்டேன், ஏன் தப்பு ஒன்றும் இல்லை அப்படின்னு அசால்ட்டை சொல்லிட்டு பாட்டுக்கு காருக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டா. தேங்கா அடி பாவி, எங்கெங்கேயோ போய் பார்த்தனே, இந்த ஆஃபீஸுக்கு வந்து பார்க்கலையே. அன்றைக்கி நானும் இவ்வளோ ஒன்றா உட்காந்து மாட்டிகிட்டு இருந்தோம். அப்போவுமே எனக்கு தெரியும் வேணுமே தான் பண்ணியிருக்கா அப்படின்னு. தேங்க் இன்னும் ஆத்திர அடங்கலை. அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்க. அவள் திரும்பி கூட பார்க்கல. அவள் பாடு கார்லேயே உட்காந்துட்டா. நீயா தான் சரி விடு தேவன், உன்னை பார்த்தாலே தெரியுது நைட்டு ஃபுல்லாக நீ தூங்கவே இல்லைன்னு. பாரு கண்ணுக்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸே வந்துருச்சு. உன் கண்ணெல்லாம் அவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது. நீ போ, நீ வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடு. வா நான் பார்த்துக்கிறேன். அவளை சொல்லி வைடி, ஒழுங்காக இருக்க சொல்லி. எல்லாம் அவ்வளோதான், பார்த்துக்கோ. அவள் இன்னைக்கு ஆஃபீஸுக்கு வரா சரியா? மத்தியானம் வரணும். இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் அவளுக்கு என்ன பண்ணுவானே எனக்கு தெரியாது. எனக்கு அவ்வளோ விரியாகுது. சரி போ இருக்கு அவளுக்கு அப்படின்ட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். வாயினையும் வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டாங்க. வாய் நைட் ஃபுல்லாக நல்லா தூங்கியிருப்பா. ஸோ அவளுக்கு எந்த ஒரு டயர்னஸும் கிடையாது. ஏன்னா மனசு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ கொஞ்ச நேரம் அப்படியே தனியாக அழுதுட்டு சரி இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு ட்ரெஸ் எல்லாம் பாட்டுக்கு பேக் பண்ணி எங்கேயோ வச்சு போயிட்டா. மியா எவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருப்பா. ஏன்னா நைட்டு ஃபுல்லாக ஓயனை காணும்னு சொல்லி தேடி இருந்திருப்பாள். ஸோ தூங்கிட்டு இருந்திருப்பா. இப்போ தான் கண்ணு முடிச்சு பார்க்குறா. பார்த்து மறுபடியும் ரூமை பார்க்குற, மறுபடியும் ஓயனை காணோம். திருப்பியும்மா ஓயன் எங்கடி போய் தொலைஞ்ச? ஏன்டி என்னை படுத்துற? இது என்ன லெட்ரு எழுதி வச்சுட்டு போயிருக்காளா? ஐயோ நாட்டை விட்டு ஓடி போயிட்டால என்ன? கடவுளே அப்பெல்லாம் இருந்துடக்கூடாது அப்படின்ட்டு பயந்துட்டே அந்த லெட்டரை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா, இங்கே பாரு எனக்கு கொஞ்சம் மைண்டில் டிஸ்டர்பாக இருக்குது. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் ஆகுது. நான் ஒரு வாரத்துக்கு ஒரு சின்ன ட்ரிப் போகிறேன். வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும். நான் எங்கே போகிறேன்லாம் கேட்காத, தேடியும் வராத. நான் உன்கிட்ட சொன்னால் நீ தேங்கிட்ட சொல்லிடுவேன். எப்படியும் அவனும் அங்கே வந்து தொலைஞ்சி திருப்பி என்னை உயிரை தான் வாங்குவான். நான் கொஞ்ச நாளைக்கு ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். நான் ஒரு வாரத்தில் திருப்பி வந்துடுவேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்கா. இதை பார்த்துட்டு மியாவுக்கு ஒரு வேலை, அப்பாடா எங்கேயும் தொலைஞ்சு போல வந்துடுவா. ஆனால் இது எப்படி நான் அவன்கிட்ட சொல்கிறது? ஐயோ கடவுளே அப்படின்னு ஜிமுனுக்கு கால் பண்ணுறா. ஜிமுனும் என்னடி நைட்டெல்லாம் டயர்டாக இருக்குது, அவளை தேடி நானே டயர்டில் தூங்கிட்டு இருக்கேன், நேரம் என்ன கால் பண்ணுற என்ன? ஜிம்மன் அது ஃபயன் மறுபடியும் என்ன காணாமல் போயிட்டாளா மறுபடியுமா? ஐயோ அது அப்படி சொல்ல முடியாது. அப்புறம் எப்படி சொல்லி தொழுடி, எனக்கு மண்டை வேறு வலிக்குது. தேங்க் பையில் வர சமாளிக்க முடியாதுடி. அது என்னன்னா ஃபேன் வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாளா? ஐயோ இல்லைடா சொல்கிறத கேளு, சொல்லி தொலை. அது லெட்டர் எழுதி வச்சுருக்கா. ஆனால் ஆனால் இழுக்காத மியா, சொல்லி தொலைடி, எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். அவள் எங்கேயோ ஒரு வாரம் ட்ரிப்பு போயிருக்காளாம். ஒரு வாரம் கழித்து கண்டிப்பாக வந்துடுவேன், என்னை தேடிலாம் வந்துடாத. நான் எங்கே போகிறேன்னு உங்ககிட்ட சொல்லாததுக்கு சாரி. ஏன்னா நான் சொன்னால் நீ தேங்கிட்ட சொல்லிடுவேன், வந்துடுவான். ஸோ எனக்கு அங்கேயும் நிம்மதி இருக்காது. நான் மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயாகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் ஒரு வாரம் கழித்து வரேன் அப்படின்னு எழுதி வச்சுருக்காடா. நல்ல வேலை, இதையாவது சொல்லிட்டு போனாலே அது வரைக்கும் சந்தோஷம்.
இப்போ பிரச்சனை என்னன்னா, இதை எப்படி தேங்கிட்ட சொல்கிறது அதாண்டி எனக்கும் தெரில. சரி விட சொல்லி தான் ஆகணும்னு ஜிவன் கூட தான் தேங்க இருந்திருப்பான். சொல்கிறான், இந்த மாதிரி எழுதி வச்சிருக்காடா அப்படின்னு சொன்னதும் அவனுக்கா மோசமாக போகிறவளைகளுக்கெல்லாம் புரியவே புரியாது. ஏதோ அவன் மட்டும்தான் பிள்ளைய பற்றி ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. டேய் நானும் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியலடா, ஏன்டா இப்படி பண்ணுறா? டேய் விட்றா, அதான் போயிட்டாளடா, இப்போடா பண்ணுறது புலம்பி. வருவா, அவளுக்கு கொஞ்சம் டைம் கொடு. என்னதான் இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, நீ ஃபீல் பண்ணிட்ட, அவளுக்கு தெரியல, இப்போ ஃபீல் பண்ணுறா. டைம் டைம் தான் எல்லாத்தையும் சரி பண்ணும். விடு மச்சான். டேய் அவளுக்கு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்கிறடா. நான் அவன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கேன், அவள் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன், அவள் கூட சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன். நான் அவள் லூனா ஒரு ஃபேமிலியாக வாழணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஏன்டா அது அவளுக்கு புரிய மாட்டேங்குது? எனக்கு அதான்டா புரியல, ஏன் அவள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா? அந்தளவுக்கு என்னடா அந்தளவுக்கு என்ன எனக்கு புரியலடா. எனக்கு வாயின் விஷயத்தில் இது மட்டும்தான் புரியவே மாட்டேங்குது. என்னதான் அவன் நினைக்கிறா, என்னதான் அவன் யோசிக்கிறான்னு. அவள் இஷ்டத்துக்காக இருக்கணுமோ? இருக்கட்டும், திருப்பி வருவாள்ல, பேசுகிறான்னா பாரு அப்படின்னு. தேங்க ஒரு பக்கம் கோவமாக தான் இருக்கான். வாயனை பார்த்தா இங்கே வாயின் ஏதோ ஜப்பானுக்கு போயிருப்பா போல். அங்கே அப்படியே மைண்டை ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாமல் ஒரு மாதிரி டிஸ்டர்பாகவே ஃபீல் பண்ணி அங்கேயே தான் அவள் இருக்கா. ஸோ இப்படியே தான் 1 வீக் ஆகுது. 1 வீக் கழித்து தான் வாயின் அப்படியே ரிட்டன் ஆகுறா. அப்படியே ஃப்ளைட்லேருந்து வந்து நேராக அப்படியே வீட்டுக்கு தான் வரா. வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டில் யாரும் இல்லை. சரிமையா இல்லை பரவாயில்ல அப்படின்னு அவளே வீட்டுக்கு வந்து ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு ஆஃபீஸ்க்கு தான் கிளம்பி அவள் பாட்டுக்கு வந்துட்டுருக்கா. பட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி லூனாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு நேராக ஸ்கூலுக்கு தான் வந்து நின்றுட்டுருக்கா. கரெக்ட் தேங் வந்து லூனாவோட வந்திருப்பான். வாயனை பார்த்ததும் தேங்க்லாம் ஷாக்கு. அப்படியே தேங் வந்து இத்தனை நாள் அவளை மிஸ் பண்ணிட்டோமே, அவள் இல்லாமல் அவளை பார்க்காம ரொம்ப மிஸ் பண்ணமே அப்படின்னு ஒரு ஃபீலிங்காக பார்க்குறான். அதே சமயம் கோவமும் இருக்குது. அப்படியே முறைச்சி பார்த்துட்ருக்கான். வாயனும் தேங்க பார்க்குறா. பார்த்துச்சுன்னா ஸ்மைல் பண்ணுறான். அவன் ஸ்மைல் பண்ணுற நிலமையிலையா இருக்கான். ஒரு முறை தான் முறைச்சிட்டு இருக்கான். ஆனால் லூனா வாயனை பார்த்து அப்படியே அம்மானு ஓடி வரா. வாயனுமே லூனாவை தூக்கிக்கிட்டு, என்ன தங்கம் எப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா, சாப்பிட்டியா? சாப்பிட்டம்மா, உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், நீ ஏன் வரவே இல்லை? நான் இந்த வீக் உன் கூட இருக்கிறது தானே, நீ ஏன் இல்லை? அது அம்மா கொஞ்சம் ட்ரிப்புக்கு போயிருந்தேம்மா. இங்கே பாரு, அம்மா உனக்கு ஜப்பான்லேருந்து நிறையா வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நிறைய டாய்ஸு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா. அதெல்லாம் லூனா கிட்ட கொடுக்கும்போது லூனாவும் தேங்க்ஸ்மா. சரி, இன்றைக்கி ஈவினிங் நீ என் கூட வந்துடு. இன்றைக்கி ஈவினிங் நானும் உன்னை பிக்கப் பண்ணிட்டு போகிறேன். அதை நீ அப்பாட்ட சொல்லுமா, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, பாய்மா அப்படின்ட்டு அவள் ஓடிட்டா. வாயனுமே தேங்கிட்ட போய் இன்றைக்கி ஈவினிங் நானே லூனாவை கூட்டிகிட்டு போகிறேன். தேங் ஒரு நிமிஷம் இல்லை. என்ன என்ன வேணும்? நீயும் ஆஃபீஸுக்கு தான் போகிற, நானும் ஆஃபீஸுக்கு தான் போகிறேன். என்ன ட்ராப் பண்ணிடுறியா? முடியாது, நான் ஆஃபீஸ்க்கெலாம் போகல, எனக்கு மீட்டிங் இருக்குது. ஸோ நான் ஹோட்டல் போகிறேன். நீ போ, பஸ்ஸை பிடிச்சி போ, இல்லை டாக்ஸியை பிடிச்சி போ. ஏன் என்னை ட்ராப் பண்ண மாட்டியா? பண்ண மாட்டேன், போ. கோவமாக இருக்கியா? ஏய், நான் எதுக்கு உங்களை கூப்பிடணும்? நீ ஜஸ்ட் ஒரு எம்ப்ளாயி தானே? அதான் அடிக்கடி எடுத்து சொல்லுவேன், நான் ஜஸ்ட் எம்ப்ளாயின்னு. அப்புறம் எதுக்கு நான் உங்களை கூப்பிடணும்? எதுக்கு நான் உங்களை உரிமை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன்? அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்லை, போய் தொலை எப்படியாவது. ப்ளீஸ். என்னடி ப்ளீஸ்? என்ன ப்ளீஸ்? எனக்கு புரியல. உனக்கு மட்டும்தான் கஷ்டமா, உனக்கு மட்டும்தான் வலியா? எங்களுக்குலாம் ஒன்றும் இல்லையா? நாங்களாம் மனுஷங்களே இல்லை என்ன? எங்களுக்கும் இதையெல்லாம் இல்லை, வெறும் கல் தான் இருக்குது. அப்படி தானே? ஏதோ பெருசாக பேசுகிற, என் குழந்தை என்கிட்ட வந்து மறைச்சிட்டேன்னு. நீ தானடி லூனா என்கிட்ட வந்து மறைச்ச. எனக்கு இப்படி ஒழிச்சிருக்கும், இப்படி துடிச்சிருப்பேன். அதெல்லாம் யோசிச்சிருக்காத, அதெல்லாம் யோசிக்க மாட்டேன். நீ உன்னை பற்றி மட்டும் தான் யோசிப்பேன். நீ ஒரு செல்ஃபிஷ் நீ ஒரு செல்ஃபிஷ், சரியான செல்ஃபிஷ் வாய். நீ உன்னை பற்றி மட்டும் தான் யோசிக்கிற. மற்றவங்கள பற்றி துளி கூட அக்கறை உனக்கு கிடையவே கிடையாதுல்ல, கிடையவே கிடையாது. என்ன சொல்கிறது? ஆனால் நீ இருக்க பாரு வாயன், நல்லா வருவடி, நல்லா வருவேன். இன்னும் போய் மிஸ் பண்ண பாரு, என்னை செருப்பு கொண்டு அடிக்கணும் அப்படின்ட்டு இருக்கான். வாய் நாளாலும் சிரிச்சிட்டே. அப்போ நீ என்னை மிஸ் பண்ணியா தேங்? ஏய் பேச்சை மாற்றாத, வாயை மூட, அடிச்சிடும் பார்த்துக்கோ இருக்கிற கோவத்தில். பேச்சை மாத்திர பற்றியா ஃப்ராடு, போய் தரடி அப்படின்னு அவன் பாட்டு காரில் ஏறி வாயனை கிராஸ் பண்ணி போயிட்டான். அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கு, இவ்வளோ மிஸ் பண்ணியிருக்குமே அப்படின்னு. அவனுக்கு வாயனை பார்த்ததில் சந்தோஷம், ஒரு வழியாக வந்துட்டான். ஏன்னா அவன் நினச்சிருப்பான் இதுக்கிட்ட எங்கே வரப்பாரு, அப்படியே போயிடுவான்னு தான் நினச்சிருப்பான். பட் வாயனை வரதை நினச்சி அவனுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கோவமாக இருக்குது. அவன் மூஞ்சில் முடிக்கக்கூடாதுன்ற ஒரு எண்ணத்தில் தான் அவன் பாட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். வாயனுமே சிரிச்சுட்டே. இவன் என்னன்னாலும் இந்த கோவப்படுறதை மட்டும்
விடவே இல்லைல்ல. தயம் நான் உன்னை எப்படி தான் சமாளிக்கிறதோ அப்படின்னு சிரிச்சுட்டே அவள் பாட்டுக்கு நேராக ஆஃபீஸ்க்கு போயிட்டா. ஆஃபீஸ்க்கு போனது வாயினை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததும் மியா கோமா தான் இருக்கா. ஏன்னா சொல்லாமக்குலாம் போயிட்டால, பேசவே இல்லை. வாயினை வரதை பார்த்ததும், ஓ மேடம் வந்துட்டிங்களா? 1 வீக் கழிச்சு வெல்கம் மேடம் வெல்கம். ஆமாம் இந்த ஊருக்கு போனீங்க மேடம்? சாரி சாரி நான் கேட்கல, நான் தான் தேங்க்யூ சொல்லிடுவேன்ல, நான் உங்கள் ஃப்ரெண்டு இல்லை விடுங்க மேடம். மியா ஸ்டாப் பண்ணுறியா? என்ன மேடம் என்ன ஸ்டாப் பண்ணணும் மேடம்? புரியல மேடம் புரியலைங்களே என்ன சொல்கிறீங்க? மியா சாரிடி. ஐயோ என்கிட்ட சாரி கேட்டிங்களா? அச்சோ நான் தான் தேர்ட் பர்சன் ஆச்சு, என்கிட்ட போய் சாரி எல்லாம் கேட்டுட்டேன். விடுங்க விடுங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை. மியா ப்ளீஸ் இப்படி பண்ணாத. என்ன பண்ணாத? என்ன மேடம் பண்ணாதன்னு சொல்கிறீங்க? நான் ஒன்றுமே பண்ணலிங்களே மேடம். இந்தா ஜப்பான்லேருந்து ஒரு சாக்லேட்டு கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வேண்டாமா? ஓ வாங்கிட்டு வந்துட்டியா, கொண்டா அப்படின்னு அதை மட்டும் வாங்கி வச்சுட்டு போதும் போதும் போ. மியா சாரி மியா, நான் எவ்வளோ பெரிய டிஸ்டர்ப் ஆன ஸ்டேஜில். புரியுதுடி, அதுக்குன்னு சொல்லாமக்குலாம் நீ பாட்டு பெரிய விளாட்டு போயிடுவியா? உன்னை தேடி நைட்டு ஃபுல்லாக நாங்கள் இவ்வளோ தேடி கஷ்டப்பட்டோன்னு தெரியுமா? சரி காலைல எழுந்துச்சி எதாவது பேசிக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலான்னு பார்த்தா நீ பாட்டுக்கு போயிட்ட சொல்லாமல் கொள்ளாமல். இது எந்த வகையில் நான் நினைக்கிறேன் நீ? தப்பு தாண்டி, நான் ஒன்றும் பார்த்து சரின்னு சொல்லலையே, கஷ்டமாக இருந்துச்சு அதனால் அப்படி பண்ணிட்டேன். மன்னிச்சிருடி தயவு செஞ்சு, கெஞ்சி கேட்டுக்கிறேன். சரி சரி இப்போல்லாம் ஒன்று கேட்க வேணாம், மன்னிச்சிட்டேன். அப்போ எனக்கு ஒரு ஹக் கொடுக்க மாட்டியா? அதெல்லாம் என் புருஷனை தவிர யாரையும் கட்டி பிடிக்க மாட்டேன். என்னை கட்டி பிடிக்க மாட்டேன்? நிஜமாவா மியா? என்ன நீ ஹக் பண்ண மாட்டியா? சரி சரி பண்ணி தொலைகிறோம் அப்படின்னு மியா ஓடி வந்து வானை ஹக் பண்ணி உன்னை ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்ட்டு 2 பேரும் அப்படி ஜாலியாக பேசுகிறாங்க. ஜிம்முன்னு வரான், ஜிம்முனுக்கு தான் வாங்கிட்டு வந்துருப்பா போல், கொடுக்குறா. ஜிம்முன்னு அதை பார்த்துட்டு சரி சரி நைட்டு ஃபுல்லாக நான் ஓட விட்டியே அதுக்கு இது கிஃப்ட் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் அப்படின்ட்டு அங்கேருந்து போகும்போது அவன் ஜிம்முனை பிடிச்சி தேங்க எங்கே இருக்கான் அவனா? அவன் உன் மேலே சரி காலில் இருக்கான், நீ பேசினாலும் பேச மாட்டான். அது எனக்கும் தெரியும். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லு. அவன் மீட்டிங் அட்டெண்ட் மட்டும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவான். வந்துடுவான்ல? வருவாம்மா வருவான். புருஷன் மேலே ரொம்ப அக்கறையோ உன் முன்னாள் புருஷன் மேலே? பின்ன உனக்கு மியா மேலே அக்கறை இல்லாமல் இருக்கும்போது எனக்கு அவன் மேலே அக்கறை இருக்காதா என்ன? எனக்கு அதெல்லாம் இருக்குது. அப்போ நீ அவனை லவ் பண்ணுறியா? அப்படிலாம் சொல்ல முடியாது. பண்ணுறேன் இல்லைன்னா பண்ணலன்னு சொல்லுவேன். என்ன என் பைத்தியம் மாதிரி பேசுகிற? ஜப்பானுக்கு போய் பைத்தியம் போயிட்டியா? அதை நான் அவன்கிட்ட சொல்லிக்கிறேன்டா, ஏன்டா போ அப்படின்னு எல்லாரையும் துரத்தி விட்டுட்டா. ஸோ ஒரு வழியாக அப்படியே டைம்லாம் ஸ்கிப் ஆகிட்டே இருக்குது. லன்ச் டைம் ஆயிடுச்சு. எல்லோரும் ஆஃபீஸை விட்டு வெளில போய் லன்ச் சாப்பிட போயிட்டாங்க. மியாலாம் நான் ஜிம்முன்னு கூட சாப்பிட போகிறேன், டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. வாயின் மட்டும் தனியாக கேண்டீனில் உட்காந்துருக்கா, யாருமே இல்லை. சரி தேங்க் சாப்பிட்டானா இல்லையா அப்படின்னு அப்படியே எட்டி பார்த்தா தேங்க அங்கே தான் உட்காந்துருக்கான். சரின்னு சாப்பாடு தூக்கிட்டு நிறையா தேங்கோட கேபினுக்கு போகிறா. அதுவும் பெர்மிஷன்லாம் கேட்கலாமே, கம்மன் சார் அப்போல்லாம் கேட்கவே இல்லை. அவள் பாட்டு கதை தந்து போய் உட்காந்து தேங் சாப்பிட்டியா? ஏய் என்ன தைரியம் இருந்தால் பெர்மிஷன் கேட்காம என் கேபினுக்குள்ளே வருவேன்? வெளில போ, கேட்டா வெளில போடி. முடியாது. முடியாதா? என்ன எடுத்து பேசுகிற? இங்கே பாரு, நீ ஜஸ்ட் ஒர்க்கர் தான், புரியுதா? என்னோடய எம்ப்ளாயி தான். ஓவர் ஆடாத. என் முன்னாள் பொண்டாட்டினா அது முன்னாடி இருந்தது, இப்போ இல்லை, புரியுதா? புரியுது சார். சாப்பிட்றீங்களா? எனக்கு தெரியும், எங்களாம் ஒன்றும் வேண்டாம். தயம் சரி மன்னிச்சிரு, சாரி. என்ன கேட்டா? என்னடி கேட்டா? காது கேட்கல. சாரி தயம். எதுக்கு இந்த சாரி? இல்லை எதுக்கு கேட்குறேன்? திரும்பி இப்படி சாரி கேட்பேன், ஏதாவது கஷ்டப்படுத்திட்டு போயிடுவேன். தேவையா உனக்கு? இதே தான் வேலை. இப்போ பாரு, என்னை விட்டுட்டு போயிடு எங்கிட்டாவது. அதானே உனக்கு தெரியும், அதானே பண்ணுவேன், போ. இப்போ எதுக்கு நீ இப்படி பேசிகிட்டு இருக்க? எதுக்கு பேசிகிட்டு இருக்கனா? உன்னால் முதல்ல அசிங்கப்பட்டேன். சரி பரவாயில்ல, என்னதான் அசிங்கப்பட்டாலும் நீ இல்லாமல் இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால் உன் பின்னாடி திருப்பி வந்தா நீ திருப்பி இப்படி தானே வாயின் பண்ணுற? இங்கே பாரு தயம், முடிஞ்சு போனது தான். அதை பற்றி பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைங்கிறது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதை பற்றி பேசுகிறத விடு, இப்போ சாப்பிடு. அதை தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உன்னை பார்த்தாலே தெரியுது நீ சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுன்னு. அப்படியே கண்ணுக்கெல்லாம் டார்க் சர்க்கிள்ஸ், ஒழுங்காக தூங்கலை போல், கண்ணால் ரெட்டிஷாக இருக்குது, நிறைய ட்ரிங்க் பண்ணியிருக்க போல், மூஞ்செல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. ஸ்கின்னை பாரு எப்படி வச்சுருக்கேன்னு. அறிவு இருக்கத்தாங்க உனக்கு கொஞ்சமாவது? இப்படி யாராவது இருப்பாங்களா? ஹே வாயை மூடி சொல்லிட்டேன், வாயை மூடிடுடி, பேசாமல் போயிரு. உன்னால தான் நீ எல்லாம் உன்னால தான். எதுக்கு நீ லைஃப்பில் வந்த? என்ன இதுக்கு வந்த? வந்து ஏதோ பெரிய விளையாட்டுக்கு இருந்தா, இனி இல்லைனா இருக்க முடியாது அப்படின்னு எனக்கு அப்படி தோணவே இல்லை.
சரி ஏதோ கல்யாணம் மட்டும் வாழுவோமேன்னு வாழ்ந்தா, ஏதோ இப்போ நீ இல்லாமல் வாழ்க்கையே இல்லாத மாதிரி ஒரு ஸ்டேஜில் கொண்டு வந்துட்ட. சரி இவளை லவ் பண்ணுறான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணா, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன்டி, அது ஏன்னு எனக்கு தெரியல. ஏன் வயன், எதுக்கு நீ இவ்வளோ லவ் பண்ண வச்ச? எதுக்குடி வச்ச? அப்போ நீ என்ன லவ் பண்ணுறிய தயம்? உனக்கு தெரியாதா நான் உன்னை லவ் பண்ணுறேனா இல்லையான்னு? இத்தனை நாள் என் கூட இருக்கில்ல, என்னை பார்த்தே உனக்கு தெரியாதா வயன் நான் உன்னை லவ் பண்ணுறேனா இல்லையா அப்படிங்கிறது? தேங்க இப்போ நீ லவ் பண்ணுறியா? வாயை மூடு வயன் அப்படின்னுட்டு இருக்கான். ஸோ இதோட அந்த படத்தை கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே வாட் பை சி லேட்டர் பாய்.